அப்பதான் அம்மா பார்வதி பாக்க என்னம்மா ஐயா பகவானே இந்திராணி என்ன போல ஒரு பெண்ணு. ஆமா, உன்னை போல ஒரு பெண் தான். ஆமா, அவ என்ன கேட்க சொத்தை கேட்காளா, மண்ணை கேட்காளா, மனைய கேட்காளா? கேட்கல. பொண்ணை கேட்காளா, பொருளை கேட்காளா? அதுவும் கேட்கல. ஒரு குழந்தை வரம் தானே கேட்க. ஒரு பிள்ளைக்காதான தவம் இருக்கா? ஆமா, நீங்க ஒரு பிள்ளைய கொடுத்துட்டா என்ன உடனடியாக குழந்தை வரம் கொடுக்க வேணும். ஆமா, அம்மா பார்வதியா சொன்ன உடனே பார்த்தார் பகவான். அம்மா ஏ பார்வதி, பார்வதி எந்த வரத்தினாலும் உடனடியாக கொடுத்துடலாம். ஆமா, நகை கொடுத்துடலாம், நட்டை கொடுத்துடலாம், மண்ணை கொடுத்துடலாம், மனையை கொடுத்துடலாம். ஆமாம்மா, பொண்ணை கொடுத்துடலாம், பொருளை கொடுத்துடலாம், அது கொடுத்துடலாம். ஆனா குழந்தை வரத்தை மட்டும் ஆமா சாமானியமா கொடுக்க முடியாது. முடியவே முடியாதம்மா. அவன் முன்ஜென்ம கணக்க பார்த்தாதான் அவ கணக்கை எடுத்து பார்க்கணும். குழந்தை வர இருக்கா என்னையாலும் பார்க்கணும். ஆமா, அப்படி என்று நினைத்துக் கொண்டு சாச்சாரி சிவபெருமான் கணக்க பார்க்கணும். யார அழைக்கணும்? கணக்கு பார்க்கணும். யார கூப்பிடுவோம்? சித்திரபுத்திரன் நைனாரை அழைக்க வேணும். ஏ அப்பா, கணக்கு பிள்ளைன்னு அவர்தான் உலக கணக்கு பிள்ளை. சரி, அப்ப நினைத்துக் கொண்டு ஆமாம்மா, சாச்சாரி சிவபெருமான் அந்த சிவபெருமான் சித்திரபுத்திரன் நைனாரை என்ன விதமாக அழைக்கின்றானா? எப்படி அம்மா அழைத்தார்? வாருமையா சித்திரபுத்திரா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. வாருமையா சித்திரபுத்திரா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. கொடிக்கு குழந்தவராய் இருக்க என்று பகவானிடோ கேட்ட போது, கொடிக்கு குழந்தவராய் இருக்காதென்று கேட்ட போது, சிவபெருமா கேட்ட போது, சிவபெருமா கேட்ட போது, சித்திரபுத்திரே எழுத சிவபெருமா கேட்ட போது, அம்மா சிவபெருமா கேட்ட போது, அந்த சித்திரபுத்திரே சித்திரபுத்திரன் நைனாரை அழைக்கின்றார். சாச்சாரி சிவபெருமா அழைத்து ஏ சித்திரபுத்திர, என்ன ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமா, இந்திரனை இந்திராணியும் அம்மம்மா உங்களுக்கு குழந்தை வரத்துக்காண்டி என்ன நினைத்து பாலத்தவம் செய்து வருகின்றாங்க. ஒரு பிள்ளைக்காக இருந்து 12 வருஷமா தவம் இருக்கா. ஆமா, அதனால அம்மா அவங்களுக்கு குழந்தை வரம் இருக்குதா இல்லையா? பிள்ளை வரம் இருக்கா இல்லையா? ஆமா, ஏற்றெடுத்து பார்க்க வேண்டும். அவங்க ஏற்ற எடுத்து விவரமா பாரும் ஐயா. ஆமா, சாச்சாரி சிவபெருமான் சொன்ன உடனே அந்த சித்திரபுத்திரன் நைனார் என்னம்மா செய்தா? சித்திரபுத்திரன் நைனார் பாக்காரு. யார் ஏற்றெடு பாக்காரு? அம்மா முதல்ல யார் ஏற்றெடுக்காரு? யார் ஏற்றம்மா? இந்திரன் ஏற்றெடுத்து பார்த்தாரு. ஓ, இந்திரனுடைய ஏற்றை எடுத்து பார்த்தா. இந்திரன் ஏற்றுல எப்படி இருக்கு? அம்மா எப்படிம்மா இருக்கு? அவன் முன்ஜென்ம கணக்குல அம்மா எப்படி இருந்திருக்கா? அம்மா எப்படி வந்திருக்கா? அடுத்தவ மனைவி மேல ஆசைப்பட்டிருக்கா. ஏ சண்டாள பாவி, அடுத்த மனைவி மேல ஆசைப்படலாமா? அம்மா, உலகத்திலே பெரிய தப்பு அதுதான். கண்டிப்பா. அம்மா என்ன? தன் மனைவி இருக்க சரி மாத்தான் மனைவி மேல் ஆசை கொள்ளுவது பெரிய தப்பு, பெரிய தவறு. அம்மா, அதனால அம்மா அடுத்தவ மனைவி மேல ஆசைப்பட்டிருக்கா இந்திர. அம்மா, அதனால அம்மா ஐயா, இந்திரனுக்கு 7 ஜென்மத்துக்கு குழந்தை வரம் கிடையாது. பார்த்தா அம்மா பார்வதியா? அம்மம்மா ஐயா பகவானே, என்னம்மா இந்திராணி என்ன போல ஒரு பெண்ணு. ஆமா, ஒரு பெண்மையான பொன்மணி. ஆமா, அதனால அம்மா எப்படியாவது நீங்க தான் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். அவளுக்கு உள்ளவரம் கொடுக்கணும். ஆமா, அம்மா பார்வதியா சொன்ன உடனே பகவானுக்கு மாட்டேன்னு சொல்ல முடியல. மாட்டேன்னு சொல்ல முடியல. ஆமா, ஆமா, பார்த்தாரு பகவான். சரி, ஏ இந்திரன் இந்திராணியோ, உங்களுக்கு குழந்தை வரம் தானே வேணும்? உங்களுக்கு பிள்ளை வரம் தானம்மா வேணும். ஆமா, உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஆமாம்மா, நீங்க சென்று வாங்க. ஆமா, நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிள்ளை தந்தாச்சு. ஆமா, சாச்சாரி சிவபெருமான் சொன்ன உடனே ஆமா ஆமாம்மா, இந்திரனும் இந்திராணி ஒன்று சேர்ந்து இந்திரலோகம் வருகின்ற போது பார்த்தார் பகவான். ஆமாம்மா, யார் அழைக்காரு? யாரை அம்மா அழைத்தார்? காமதேச பசுவை அழைக்கின்றார். காமதேவி என்று ஒரு பசுவை அழைத்தார். ஆமா, காமதேவ பசுவை அழைத்து
சம்மதித்து ஏ காமதேவ பசுவே பசுவே காமதேவ பசுன்னு சொன்ன அம்மம்மா எப்படி இருக்கு அம்மா எப்படி இருக்கு நெத்தில நெத்திச்சூடி அம்மா 4 காலிலையோ அம்மா 4 காலு சிலம்பு ஓ சிலம்புகள் ஆமா வெள்ளை நிறத்தோட பசு இருக்கு அம்மா அந்த பசுவுக்கு அம்மா என்ன பேரு அம்மா கொம்பு ரெண்டுக்கும் குப்பி கட்டி இருக்கு சரி காமதேவ பசு அம்மையா காமதேவ பசு அழைத்து கொண்டு சாட்சாதி சிவபெருமான் சொல்லுகின்ற எப்படி அம்மா ஏ காமதேவ பசுவே பசுவே இந்திரனும் இந்திராணியும் குழந்தை வரத்துக்காக தவறந்து ஆமா ஒரு பிள்ளை வரதுக்காக தவம் இருந்தாங்க ஆமா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சிருக்கேன் பிள்ளை வரம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஆமா நீ என்ன செய்ய வேணும் என்ன செய்யணும் இந்திரலோகம் போய் அம்மம்மா இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் ஒரு குழந்தை ஈண்டெடுத்து கொடுத்து விட்டு அம்மையா நீ உனக்கு எப்ப பூலோகம் இருக்க மாட்டேன்னு சொல்லி அம்மா நீ கைலைக்கு வரும் நினைச்சேன்னு சொன்னா உனக்கு பூந்தேரன் அனுப்புவேன் அம்மையா அன்னைக்கு உடனடியாக நீ கைலைக்கு வந்து விடலாம் ஆமா அதுவரை நீ பூலோகத்துக்கு போயிட்டு வப்பா ஆமா அப்படி இந்திரலோக பட்டணம் போய் அம்மம்மா இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் ஒரு குழந்தை ஈண்டெடுத்து கொடுத்து விட்டு ஆமா கைலைக்கு வர வேண்டும் ஆமா இப்போது இந்திரனும் இந்திராணியும் போகின்றார்கள் சரி அவங்க கூட நீ ஒன்னாக இந்திரலோக பட்டணம் போக வேண்டும் ஆமா நீ கண்டிப்பா இப்ப உடனே போனப்பா ஆமா சாட்சாதி சூரமான்சனுடனே ஆமாம்மா சரி என்று சம்மதித்து அந்த காமதேச வசுவானது எங்கே வருகின்றதானா எங்கே அம்மா வருகிறது காமதேவ வசுவாகுதா அந்த வள்ளி தடைகாடு அந்த அதி கொண்டு தடைகாடு அங்கிருந்து பயணமாகி எங்கோ வந்தானா அந்த ரேனோ இராணியே அந்த நாளே நடப்பதோடு இந்த காமதேச வசுவானது அந்த நாளே வருவதையா அப்படி பசுதான் வரவே அங்க சித்திரனோ பாதாரையா சித்திரனோ பாதாரையா என்ன செய்யாரா இந்திரனோ பாதரையா இந்திரனோ பாதரையா அந்த ராமதேவோ பசுவதே இந்திரனோ இந்திராணியோ அந்த காமதேச பசுவாகுதா அந்த கண்ணீரே கண்டு போடு அந்த சுவதா அழைத்து போடு அந்த இந்திரனோ இந்திராணியோ எங்கோ வாராரா அங்க இந்திரனோகே வந்தாரே இந்திரனோகே வந்தாரே அந்த பசு அழைத்து ஆமா பசுன்னு சொன்ன அம்மம்மா காமதேவ பசு அழைத்து சாட்சாதி சிவபெருமான் சொல்கின்ற எப்படி அம்மா இந்திரனுக்கு இந்திராணிக்கும் இந்திராணிக்கோ ஒரு குழந்தை ஈண்டெடுத்து கொடுத்து விட்டு அம்மம்மா நீ என்னைக்கு பூலோகம் இருக்க மாட்டேன்னு சொல்லி கைலைக்கு வரணும்னு நினைச்சேன்னு சொன்ன அம்மா நான் பூந்தேர அனுப்புவேன் அம்மா அந்த பூந்தேரைக்கு கைலைக்கு வர வேண்டும் கைலைக்கு பூந்தேர் மூலமா வந்திருப்பா ஆமா சாட்சாதி சிவபெருமான் சொன்னுடனே அம்மம்மா சரி என்று சம்மதித்து அப்பதான் இந்திரனும் இந்திராணி பூலோகம் வருகின்ற போது அம்மா இந்திரலோகம் வருகின்ற போது காமதேச பசுவானது அம்மா பின் தொடர்ந்து வருகின்றது அவங்க முன்னால வர இது பின்னால வந்து கொண்டே இருக்கு ஆமா பின் தொடர்ந்து வரபோது அம்மம்மா இந்திரனும் இந்திராணியும் பார்க்காங்க பகவான் நம்மளுக்கு குழந்தை வர இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி நமக்கு பிள்ளை வர திடீர்னு வரும் குழந்தை வர இருக்குன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டாரு அதனாலதான் அம்மா நம்ம கூட குழந்தைக்கு பகலாக அம்மா நம்மள பசுமாடா அனுப்பி
அனுப்பி வச்சிருக்காரு பகவான். அப்படி நினைத்துக் கொண்டு அம்மம்மா அந்த காமதேச பசு அழைத்துக் கொண்டு இந்திராணி அழைத்துக் கொண்டு இந்திரலோக பட்டணம் வருகின்றார்கள். அப்படி இந்திரலோகம் பட்டணம் வந்தபோது காமதேச பசுவுக்கு அம்மா அப்படி பிள்ளை போல வளர்த்து வராங்க. அம்மா பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்து வராங்க. ஆமா, குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்களோ அம்மா அதே போல அம்மம்மா பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து வராங்க. காமதேச பசுவது வளர்த்து வருகின்ற போது அப்பதான் இந்திராணி நினைக்க அம்மம்மா அந்த பசு பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்ந்து வருது. அதனால அந்த பிள்ளைக்கு பேரு கொடுக்காங்க. காமதேச பசுவுக்கு மாதேந்திரி பசு என்று பேர் கொடுத்தார்கள். மாவேந்திரி பசு என்று பெயர் கொடுத்தார். ஆமா, சரி, மாவேந்திரி பசு என்று பெயர் கொடுத்து அந்த பசுக்களை வளர்த்து வருகின்ற போது அந்த மாதேந்திரி பசுவுக்கு அம்மா அங்க அவனுக்கும் ஒரு குழந்தை என்பது இல்லை. அம்மா. ஆமா, அப்பதான் இந்திராணி நினைக்க அம்மம்மா இந்திரன் சொல்லுகின்ற அம்மா நமக்கு தான் ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் பார்த்தோம். நமக்கு தான் ஒரு குழந்தை வரம் கிடைக்கவில்லை. கிடைக்கலம்மா. இந்த மாதேந்திரி பசாவது அம்மா ஒரு குழந்தை ஈண்டெடுத்து பாப்போம். அம்மா அப்படி இருந்து ஒரு குழந்தை வரம் நம்மளுக்கு கிடைக்கல, ஒரு பிள்ளை வரம் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க அம்மா இந்திராணி இந்திராணி நினைத்த போது இந்திரனும் மனசுல நினைக்க எப்படிம்மா நினைச்சா என்ன நினைக்க எப்படிம்மா அம்மா இந்திராணி நம்மளுக்கு குழந்தை வரம் இல்லைன்னு சொல்லி அம்மா பகவான் நினைத்து பாரத்தவும் செய்தோம். இந்த பசுக்கள் அனுப்புனாரு. இந்த பசுவுக்கு ஒரு குழந்தை என்பது இல்ல. அதனால நான் திருப்பி சென்று போய் பகவான நினைத்து பாரத்தவும் செய்துவிட்டு நான் குழந்தை வரம் வாங்கி வாரேன் நினைத்துக் கொண்டு எங்கே வருகின்றானா இந்திரலோகம் தலை கடந்து ஏகி வாரா இந்திரானோ வடமாடு வணங்கு நந்து வணங்கு நந்து வணங்கு நந்து வணங்கு ஏகி வாரா இந்திரானோ வணங்கு நந்து வணங்கு நந்து ஏகி வாரா இந்திரானோ பணமான வணங்கு ஐயுமாரை கணக்காடு வாடி தானே அவரே தீரானோ செய்யும் போது அவரே ஆரத்தவோ செய்யும் போது என்ன ஏதோ நடக்கோனா என்ன ஏதோ நடக்கோனா அது நல்ல கைதறியே இரண்டாவது திருப்பமாக இந்திர பாக்க சரி நம்ம ஒரு குழந்தை வரம் பகவான்கிட்ட வாங்காம விடக்கூடாது. விடவே கூடாதும்மா அப்படி நினைத்துக் கொண்டு அம்மா இந்திரன் மட்டுமாக வந்து ஐயா அப்படி பகவானே தானே எண்ணி மனதில் எண்ணி இமயமலை சருல வந்து பகவானை தானே எண்ணி அம்மா பாரத்தவும் செய்கின்ற போது அப்பதான் என்ன நினைக்காரு அம்மா என்னம்மா நினைச்சா சாட்சாதி சூர்மா நினைக்காரு. எப்படி அம்மா இந்திரன் நம்ம நினைத்து அம்மா ஒரு குழந்தை வரத்துக்காக வேண்டி தவறுந்து வருகின்ற அம்மையா. அதனால அம்மா இந்திரனுக்கு இந்திராணிக்கும் அம்மா ஒரு குழந்தை என்பது கொடுக்க வேணும். கொடுக்கணும். ஆமா, அப்படி என்று சாட்சாதி சூர்மா மன எண்ணிக்கொண்டு யார் அழைக்காரு சித்திரபுத்திர நைனாரை அழைக்கின்றார். மறுபடியும் சித்திரபுத்திர நைனாரை அழைத்தார். ஆமா, ஏ சித்திரபுத்திர என்னங்க இந்திரலோக பட்டணத்துல அம்மையா இந்திரனும் இந்திராணிக்கும் அம்மா ஒரு குழந்தை என்பது இல்லவே இல்லப்பா. ஆமா, அந்த காமதேச பசுவுக்கு அம்மா அதுக்கும் ஒரு குழந்தை என்பது இல்ல. அதனால அம்மா என்ன செய்யணும் என்ன செய்யணும்ப்பா ஏ சித்திரபுத்திர அந்த காமதேச பசுவுக்கு அம்மா நீ குழந்தையாக பிறக்க வேண்டும். ஆமா, நீவே குழந்தையாக பிறக்கணும். சாட்சாதி சிவபெருமான் சொன்ன உடனே ஆமாம்மா சித்திரபுத்திர நைனார் சொல்கின்ற எப்படி அம்மா ஐயா
பகவானே என்ன அந்த காமதேச பசுவுல அம்மா நான் கருவாகி உருவாகி முளைக்க மாட்டேன் பிறக்க மாட்டேன் ஆமா நான் என்ன செய்வேன் தெரியுமா என்னப்பா செய்வ சம்பு மகா பொய்கையில அம்மா நான் தாமரை பூவாக பூத்து நிற்பேன் தாமரை பூவா பூத்து நிற்பேன் ஆமா அப்படி பூத்து நிற்கும் போது அம்மம்மா அந்த காமதேச பசு வந்து அந்த பூக்களை சாப்பிட்டு விட்டு அம்மம்மா அதுல நான் கருவாகி உருவாகி குழந்தையாக பிறப்பேன் ஆமா சித்திரபுத்திர நைனா சொல்லிவிட்டு சரி என்றும் சம்மதித்து பார்த்தாரு பகவான் சரி என்ன சொல்றாரு என்ன சொன்னாரு சூரியனை வரவழைத்து ஏ சூரியரே ஏ சூரிய பகவானே நீ என்ன செய்யணும் என்ன செய்யணும் சித்திரபுத்திர நைனார்வை பறக்கும் போது அந்த அது மட்டுமல்ல சம்பு மகா பொய்கையில அப்படி பூக்களா பூக்கும் போது நீ என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த காமதேச பசுவுக்கு தண்ணி தாகத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்கணும் ஆமா தண்ணி தாகத்தை கொடுக்கும் போது அந்த தாமரை பூவை வந்து அந்த பசுவாது சாப்பிடும் அம்மா என்ன தண்ணி தாகம்னு சொன்ன உடனே சரி எனக்கு ஒரு பெரிய யோசனை என்ன எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளைய பிறந்து வளர்ந்தேன் சரி அப்ப வளர்க்கும் போது எங்க அப்பா சொன்னாங்க எட மகனே நீ நல்லா படிக்கணும் சரி படிச்சு நீ டாக்டர் ஆகணும் இல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் சரி அப்படின்னு எங்க அம்மா சொன்னா சரி எங்க அப்பா என்ன சொன்னாங்க பைத்தியாரி என் பிள்ளை எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும் சரி நம்மகிட்ட சொத்து இருக்கு சுகம் இருக்கு நம்ம பள்ளிக்கூடம் நம்ம பிள்ளைய அனுப்பண்டா சரி அப்படின்னு அவர் சொன்னாரு அப்பந்தான் அம்மா சொல்லிச்சுது என்ன ஐயா படிச்சா பிள்ளை 4 வரை போல நல்லா இருப்பான் சரி இல்ல படிக்கலன்னா ஒண்ணுமே தெரியாம போயிருவான் ஆமா அப்படின்னு அம்மாக்காரி சொன்னா சரி அப்பா பள்ளிக்கூடத்துக்கு விடுதலா இல்ல ஒரு 10 வயசு ஆச்சு சரி அப்பா போட்டுன்னு போயிட்டாரு சரி அம்மா ஒத்தையில இருக்கு அம்மா மட்டும் இருக்கு எங்க அம்மா எனக்கு காட்டுக்கு போய் உழைச்சு கொண்டு வந்து நல்லா வேலைக்கு சாப்பாடு சரி நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க எங்க அம்மா அப்படி இருக்கும் போது சரி அம்மாவுக்கு ஒரு 50 வயசு தாண்டிட்டு அம்மாவுக்கு ஆமா சரி களவெட்ட போயிட்டு அம்மா வந்தாங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்த உடனே என்ன அம்மாவுக்கு குறுக்கு வலி அம்மாவுக்கு ஆமா சரி நடக்க முடியல அம்மா நெஞ்சிக்கல குத்துது சரி அம்மாக்கு கவாய் மாதிரி வந்து நிக்கு சரி அப்பதான் என்ன கூப்பிட்டாங்க என்ன எடைய தங்கம் அம்மாவுக்கு வாய் மாதிரி வந்து நெஞ்சிக்கல நிக்கி சரி நீ கடையில போய் ஒரு டானிக்கு வாங்கிட்டு வைப்பான்னாங்க ஒரு டானிக்கு வாங்க சொல்லிருக்காங்க ஆமா எனக்கு படிப்பு தெரியாது சரி ஆனா டானிக்குனா என்னன்னு தெரியாது நான் ஓட்டமா ஓடுனேன் டானிக்கு வாங்க சரி அம்மா இந்த சங்கரங்கோயில் பஜாருக்குள்ள போய் ஒரு கடையில டானிக்கு அப்படியே அடுக்கி வச்சிருக்கு கடையில ஆமா சரி ஏப்பா டானிக்கு இங்கதான் இருக்குன்னு சொல்லி அண்ணாச்சி ஒரு டானிக்கு வேணும்னு சரி அவர் பார்த்தாரு தம்பி டானிக்கு தானப்பா ஆமா இந்த குறைஞ்ச விலையில கூடின விலையிலான்னாரு சரி நான் குறைஞ்ச விலையில ஒரு டானிக்கு தாங்கன்னு குறைஞ்ச விலையில ஆமா சரி அவர் 90 ரூபாய்க்கு ஒரு டானிக்கு தந்து தம்பி என்ன இந்த டானிக்கை எப்படி கொடுக்கணும் தெரியும் எப்படி அடிக்கணும் தெரியுமா சரி ஒரு மூடிக்கு 1 லிட்டர் தண்ணியை ஊத்தி ஒரு மூடிக்கு 1 லிட்டர் தண்ணி ஆமா அடிச்சிருப்பான் சரி அவருக்கு எது பயிருக்கு அடிக்க சொல்லி இருக்காரு நான் என்ன நினைச்சிட்டேன் பயிருக்கு அடிக்க சொல்லி இருக்காரு அது எனக்கு தெரியாதுல்ல சரி நான் வீட்டுக்கு வந்தேன் பாட்டால உடைச்சேன் சரி ஒரு செம்பு நிறைய தண்ணிய கோதுனேன் ஒரு மூடிய உள்ள ஊத்துனேன் சரி எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு கொடுத்தாச்சு எங்க அம்மா அதை வாங்கி மடக்கு குடிச்சா குடிச்சவ கட்டில படுத்தா சரி என் அம்மா படுத்தவ ஒண்ணும் இல்ல சோழிய முடிஞ்சிட்டு நான் அம்மாடி ஆத்தாடி நிட்டு சரி நான் கீழே பாடிட்டு போனேன் எங்க அம்மா கட்டில படுத்தா ஆளு எந்திரிக்கிறியான்னு சரி அப்ப அட வைத்தியார பேர என்ன அது ஏதாவது கடையில போய் டானிக்கு வாங்கி கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொன்னாங்க நான் டானிக்கு கொடுத்த பிறகுதானே அம்மா விழுந்துட்டாங்க சரி அப்படின்னு சொன்னேன் என்ன டானிக்கு வாங்கி கொடுத்தீங்க அம்மா நான் வாங்கி கொடுத்தது கடையில 90 ரூபாய் ரோக்கர் லோக்கர் வாங்கி கொடுத்திருக்கீங்க ஆமா அதுதான் டானிக்னு கடைக்காரர் சொல்லிட்டாரு பிறகு எப்படி எந்திப்பாங்க அது பயிர் பூச்சை கொண்டு டானிக்கா இருந்திருக்கு சரி பாட்டி வீட்டுக்கு வந்தா அட வைத்தியார பேர என்ன உங்க அம்மாவுக்கு இதே வாங்கி கொடுத்த சரி இதை வாங்கி கொடுத்தா யாருடா பிழைப்பா அப்படின்னா சரி எனக்கு படிக்க தெரியாது படிக்க தெரியல நான் வாங்கி கொடுத்துட்டேம்மான்னு சரி அதுதான் சொல்லுவாங்க படிப்பறிவு இல்லாதவன் ஆமா எதையும் செய்யத்தான் செய்வான் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அம்மா
அம்மம்மா சாச்சாரி சூரம்மா அந்த சிவபெருமா சித்திரபுத்திர நைனார் அழைத்து காமதேச பசுவுக்கு அம்மா நீ தாமர பூவாக பூத்து அந்த தாமர பூவை அந்த பசு சாப்பிடும் போது அம்மா அது வயிற்றுல நீ குழந்தையாக பிறக்க வேண்டும். சாச்சாரி சூரமான் சொன்னுடனே சரி என்றும் சம்மதித்து சித்திரபுத்திர நைனார் அம்மா அப்படி என்ன செய்கின்றார்? என்ன செய்தாரம்மா? சம்பு மகா பொய்கையில தாமர பூவாக பூத்து நிக்காரு. ஆமா, பூத்து குலுங்கி நிக்காரு. அப்படி பூத்து நிக்கும் போது அம்மா இந்திரலோக பட்டணத்திலே அம்மையா அம்மா இந்திராணி கனவு காங்க. சரி, என்ன விதமாக கனவு காண்கின்றானா? எப்படி அம்மா கனவு கண்டா? இந்திரலோக பட்டணாலே தாயாடு இந்திராணியே நல்ல காங்காரையா சுனாரி காஜுரையா நல்ல நையா நல்ல குடும்புரையா நல்ல குடும்புரே மதிலே என்னோகேரா நாதே என்னோடா மதிலே என்னே கொண்டு அவன் நுகிரா மனமாதிலே நுகிரா மனமாதிலே அந்த இந்திராணி தாயான இந்திராணி அம்மா மனசுல நினைக்க என்னம்மா நினைச்சா? தன்னுடைய அரண்மனையில் இருந்து அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கும் போது அம்மாளுக்கு கனவு வருது. ஆமா, கனவு வருகிறது. ஆமா, என்ன கனவுக்காங்க? என்னம்மா கனவு? அப்படி தன்னுடைய கனவு குழந்தைக்காக தவறுக்க போயிருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும்போது அம்மாளுக்கு கனவு எப்படி வருது? எப்படி இருக்கு? காய்க்காத நையெல்லாம் காய்ச்சி குலுங்குது. அம்மா, பூக்காத பூக்களெல்லாம் பூத்து குலுங்குது. ஆமா, அப்படி பூத்து குலுங்கும் போது அம்மா மனசு நினைக்க எப்படிமா நினைச்சா? நம்மளுடைய தன்னுடைய கணவர் அம்மையா குழந்தைக்காக தவறுக்க போயிருக்காரு. ஆமா, ஒரு குழந்தைக்காக தவறுக்க போயிருக்கார். அப்படி தவறுக்கும் போது அம்மா நம்மளுக்கு கனவு அழகான கனவு வந்திருக்கு. அம்மா, அழகான கனவு. அம்மா, பூக்கு நதி பூக்குது, காய்க்கு நதி காய்க்குது. நம்மளுக்கு குழந்தை வரம் கிடைச்சாச்சு, நமக்கு உள்ள வரம் கிடைச்சு போச்சு. அப்படி நினைத்து கொண்டு அம்மா நினைக்க எப்படி நினைச்சா? அந்த காமதேச பசுவை அம்மா அப்படி கயத்துல கட்டி வச்சிருக்க. ஆமாம்மா, அப்பதான் சந்தோஷம் ஓடி வந்து அடே அப்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஆமா, சந்தோஷமா ஓடி வந்து அம்மையா அந்த மாதேந்திரி பசுவை எடுத்து கயத்தை அவுத்து விடுங்க. அம்மா, ஏ பசுவே இதுவரைக்கும் உன்னை கட்டி வச்சுட்டு ஆமா, உன்னை கட்டி போட்டு கொஞ்சம் சித்திரவதை படுத்திட்டேன். உன்னுடைய அருமை தெரியாம அம்மா நான் கயத்துல கட்டி வச்சுட்டு அம்மம்மா அப்படின்னு சொல்லி கயத்தை அவுத்து விட்டு அம்மா இந்திராணி நினைக்க என்ன நினைத்தா? தோழர்கள்லாம் வரவழைத்து வரவழைத்து இந்திரனை
அரமனைக்கு அழைத்து வர சொல்லுங்க. சொல்றார். அரமனைக்கு அழைத்துட்டு வந்த போது ஆமாம்மா இங்க சித்திரபுத்திர நைனார் அப்படி பொய்களை பூத்து குலுங்கி இருக்காரு. ஆமா இருக்காரு. அப்படி பூத்து குலுங்கி இருக்கும் போது ஆமா ஐயா இங்க சூரிய பகவான் என்ன செய்கின்றானா? என்னம்மா செய்த மாதேந்திரி பசுமாதே இந்த சூரிய பகவான் அழைத்து வராரு. அந்த சப்பு மகா அந்த பசுவை அழைத்து வாரு. அப்படியே அழைத்து வாரு. அந்த காமதேச பசுமாதே அங்க நீயாது அங்க என்ன ஏதோ நடந்தாரா? அந்த சப்பு மகா அந்த காமதேச பசுமாதே அங்க நீயாது அந்த அங்க பசுதான் வரவோடு இந்த சூரிய பகவான் வாராரையா. அந்த அமரபூமி கையாளே அந்த பசுவோடு வாழ்வாளே அந்த பசுதான் அவர் செய்தார். அப்படியே அவர் செய்த வேலையிலே இந்த உபதேச பசுவோடு அந்த அமீர புகாரையே அந்த அபிவிட்டு வருகையா அபிவிட்டு வருகையா பசுவதுதான் சாப்பிட்டது அங்கே இங்கி நல்ல வருகையா அங்கே அடிமைங்கி வருகையா அங்கே அடிமைங்கி வரவோ அந்த அதே பசுவதுதான் அங்கே எங்கோ வருகையா அங்கே வருகையா அங்கே பிரகாரே தேவாலயத்திலே அந்த பசுவதுதான் வருகையா அங்கே இங்கி நல்ல விடுமுறையா இங்கி நல்ல விழுந்த போது இங்கி நல்ல விழுந்த போது அங்கே என்ன ஏதோ நடக்குதானோ? சூரிய பகவான் பார்க்காரு. ஆமாம்மா மாதேந்திரி பசுவை அழைத்து வருகின்றார். அழைத்து வருகிறார். இங்கு வருகின்றார். எங்கம்மா வர சம்பு மகா பொய்கைக்கு அழைத்து வருகின்றார். சொல்றார். அப்படி அழைத்து வருகின்ற போது வருகின்ற போது அந்த மாதேந்திரி பசுவுக்கு ஐயா தண்ணி அது அதிகரிச்சது. ஆமா தண்ணி தாகம் அதிகரிச்ச உடனே அதிகரித்த உடனே தண்ணி தாகம் யார் அதிகரிக்க வைக்க? யாரம்மா அதிகரிக்க வைக்க? சூரிய பகவான் அதிகரிக்க வைக்காரு. சூரிய பகவான் தாகத்தை ஏவி வைத்தார். ஆமா சர்வா தாகத்தை ஏவி விட்ட உடனே ஆமம்மா அந்த மாதேந்திரி பசுவது அம்மா சம்பு மகா பொய்கைக்கு வருகின்றது. சம்பவகா பொய்கைக்கு வருகிறது. ஆமா தண்ணி அது அருந்தும் போது சூரிய பகவான் பார்க்காரு. ஆமா ஐயா அங்க இருக்கிறது யாரு இருக்க? அம்மா யாரும்மா இருக்க? சித்திரபுத்திர நைனாரு தாமர பூவாக இருக்காரு. தாமர பூவுல சித்திரபுத்திர நைனார் அமர்ந்திருக்காரு. ஆமா அப்படி சூரிய பகவான் என்ன செய்கின்றார்? அம்மா என்னம்மா செய்த? அப்படி பசு பக்கத்துல தாமர பூவை கொண்டு ஒதுக்கினாரு. ஆமா அப்படியே தண்ணீர் அலையடிச்சு கொண்டு வருது. ஆமா அப்படி அலையடித்து வருகின்ற போது ஆமாம்மா இந்த மாதேந்திர பசு அது இந்த காமதேனு பசுவானது என்ன செய்கின்றது? அம்மா என்ன செய்தது? அம்மா அப்படி தாமர பூவை சாப்பிடுகின்றது. அம்மா அப்படியே வாயால சாப்பிட்டது. அப்படி தாமர பூவை சாப்பிட்ட உடனே அம்மம்மா அங்க கருவது தான் பிடித்து அந்த இருந்து கருவடித்து உருவாகி அந்த மாதேந்திரிய பசுவது எப்படி இருக்கம்மா? மதிமயங்கி வருகுதையா. ஆமையா தலை விறுவிறுத்து வருகுதையா. ஆமம்மா அப்படி விறுவிறுத்து வருகின்ற போது ஆமா எங்க வருது? எங்கம்மா வருது? பூலோக சீமையில ஆமையா அக்கரக்கார தெருவுல வந்து ஆமா மதிமயங்கி
மயங்கி விழுகின்றது. அம்மா பசு அப்படியே நடந்து வந்து மயங்கி கீழே விழுந்தது. அப்படி மயங்கி வந்து கீழே விழும்போது ஆமா ஐயா, அதுல ஒரு பெண்ணு, அம்மா அக்கரகார பெண்ணு, அம்மம்மா, அவ சாஸ்திரம் தெரிந்த பெண்ணு. ஓ, சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு. ஆமா, சாஸ்திரம் தெரிந்த பெண்ணு. சரி, அவ என்ன செய்கின்ற, அம்மா என்னம்மா செய்தா, இந்த மாதேந்திர பசுவை பார்த்த உடனே அம்மம்மா அங்க உள்ள பெண்களிடம் சொல்லுகின்ற, என்ன சொன்னாங்க, இந்த மாதேந்திர பசு எந்த பசு தெரியுமா? அது என்ன பசு அம்மா? இந்திராணி வளர்த்த பசு இது. ஓ, இது இந்திராணி வளர்த்த பசுமாடு. ஆமா, இந்த பசுவானது அம்மா கருப்பிடித்து இருக்கு. ஓ, கருப்பிடித்து இருக்கு, கருப்பிடித்து இருக்கு, அதான் அமைதியா வந்து படுத்திருக்கு. அதனாலதான் அம்மா மதிமயங்கி விழுந்திருக்கு. அம்மா அப்படி என்று சாஸ்திரம் தெரிந்த பெண்ணு சொன்னுடனே அம்மா ஐயா, அங்க இருக்க பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இந்திரலோகம் பட்டணம் வந்து ஆமம்மா இந்திராணியிடம் ஓடி வருகின்றார்கள். ஒரு விஷயம் சொல்றதுக்கு ஓடியாருவாள் அம்மா. சரி, அதுலயும் நம்ம பாக்கியலட்சுமி மாதிரி பட்டவா சொன்னாத்தான் உட்காருவா. சரி, ஒரு காரியத்தை அதனால அம்மா பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடி வந்து ஆமம்மா இந்திரலோகம் பட்டணம் வந்து இந்திராணியிடம் ஓடி வந்து சொல்கின்றார்கள். எப்படி அம்மா சொன்னாங்க? அம்மா இந்திராணியே, என்னம்மா உங்க பசுவு, அம்மா மாதேந்திர பசுவு, ஆமா உங்க பசுமாடு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? கருப்பிடிச்சு இருக்கு. ஆமா, கருப்பிடிச்சு போய் இருக்கு. ஆமா, அது மதிமயங்கி இருக்கு. ஆமா, அப்படி என்று பெண்கள் எல்லாம் வந்து சொன்ன உடனே உங்களுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. எப்ப நம்ம பசு கருப்பிடிச்சிருக்கு, நம்ம வயிற்றுலதான் ஒரு குழந்தை என்பது இல்ல. இல்ல இல்ல, ஆனா நம்ம பசுவு அம்மா கருப்பிடிச்சு உருப்பிடிச்சு இருக்கு. எப்ப ஒரு கண்ணுக்குட்டி போடத்தான் போது கட்டி கரும்பேன்னு அணைக்கத்தான் போறோம். ஆமா, அப்படி நினைத்துக் கொண்டு ஆமம்மா இந்திராணி எங்கே வருகின்றானா? எங்கே அம்மா வருகின்ற இந்திரலோகம் தன்னை கடந்து ஏகி வாரா இந்திராணி. அம்மா எங்கு வாராடானா? சந்தோஷம் பொறுக்க முடியல அம்மாவுக்கு. அம்மா வயிற்றுலதான் ஒரு கருவு இல்ல, ஒரு கருவும் இல்ல, உருவும் இல்ல. ஆமா, ஒரு பிள்ளையும் இல்ல, தொல்லையும் இல்ல. ஆமா, நம்ம பசு வயிற்றுல அம்மம்மா கருவாகி உருவாகி முளைச்சிருக்கு. ஆமா, கருவாகி உருவாகி முளைச்சிருக்கு. அம்மாளுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியாம அம்மம்மா ஓட்டமும் வருணடை ஓடி வந்து மாதேந்திரி பசுவை அழைத்துக் கொண்டு அவளுடைய அரண்மனையில வைத்துக் கொண்டு அம்மம்மா மாதேந்திரி பசுவுக்கு அம்மா என்ன செய்கின்ற, என்னம்மா செய்கின்ற? அப்பதான் நினைக்க எப்படி அம்மா மாதேந்திரி பசுவு கிறங்கி நிக்கி, அவ ரொம்ப கிறக்கத்தோட நிக்கி மதிமயங்கி நிக்கும் போது ஆமையா, அப்பதான் மனசுல நினைக்க அம்மா என்ன நினைச்சா என்ன தெரியுமா? என்னம்மா நம்ம வயிற்றுலதான் ஒரு குழந்தை என்பது இல்ல. இல்லம்மா, இது கருவாகி உருவாகி முளைச்சிருக்கு. அது என்ன செய்யுதம்மா? மதிமயங்கி இருக்கு. ஆமா ஆமா, என தலைப்பிள்ளல்ல, என கண்ணுக்குட்டி தலை கண்ணுக்குட்டி. சரி, அப்படி மதிமயங்கி இருக்கும் போது ஆமாம்மா இந்திராணி மனசு நினைக்க எப்படிமா நினைச்சா, நம்ம பிள்ளைக்கு பிள்ளையாக அம்மா இந்த மாதேந்திரி பசுவை வளர்த்தோம் அது மதிமயங்கி நிக்குது. அப்படி நினைத்துக் கொண்டு அம்மா பகவான் நினைத்து முறையிட்ட போது ஆமாம்மா அப்பதான் பகவான் நினைக்காரு. எப்படிமா நினைச்சாரு? பார்வதி அழைத்து ஏ பார்வதி அம்மா, ஏ பார்வதி அம்மா, என்ன தெரியுமா? என்ன? இந்திரலோக பட்டணத்துல ஆமாம்மா இந்திராணி நம்ம நினைத்து முறையிடுதா? ஆமா, நம்மள நினைச்சா என்ன தெரியுமா? என்ன? அவளுக்கு தான் ஒரு குழந்தை வர இல்ல. நம்ம பிள்ளைக்கு பிள்ளை
பிள்ளையாக அம்மா மாதேந்திரி பசுவை வளர்த்தோம் அந்த பசு மயங்கி நிக்கி அப்படின்னு அழுது புலம்புதா அம்மா. அதனால சரி நீ சென்று போய் என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்மா? மாதேந்திரி திருவயத்துல ஆமா ஐயா ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுதுன்னு சொல்லி நீ போய் சென்று சொல்லி விட்டு வா. ஆமா போய் சொல்லிட்டு வா அம்மா. அது எப்படி போவேணும்? எப்படி போகணும்? குறிகாரியா போய் சொல்ல வேண்டும். ஓ ஒரு குறிகாரியா போய் குறி சொல்ல வேண்டும். ஆமா சாச்சாரி சுப்பிரமணியனுடனே ஆமா ஐயா அம்மா பார்வதி சரி என்று சம்மதித்து அம்மா எங்கே வருகின்றானா? அம்மா கம்பளத்தா வேஷம் போட்டு எப்படி வருகின்றார்? தாயான பார்வதியா என்ன செய்தாரானா? வடிவெடுத்து குறையும் கையில எடுத்து கருத்த கம்ப கையில எடுத்து ஆராளா பார்வதியா எங்கு வாராளானா ஆதி கொண்டு தனை கடந்து உண்ணு வள்ளி தனை கடந்து எகி வாரா பார்வதியா எங்கு வாராளானா தாயான பார்வதேவி அந்த பார்வதி தேவியானவர் புறக்குடியை கையெடுத்து எடுத்துக்கொண்டு கருத்த கம்பெடுத்து அம்மா என்ன குறி சொல்லணும்? அம்மா குறிவாக்கறியோ தாயே குறிவாக்கறியா? அம்மா என்ன உள்ள குறி சொன்ன குறி கணக்கா சொல்லும். சரி தாயே குறிவாக்கி அம்மா கையை காட்டி கையை நீட்டம்மா. சரி அப்படி நினைத்துக் கொண்டு சரி தாயான பார்வதி அம்மா ஆமம்மா எங்க வருகின்ற? எங்க அம்மா வாரா இந்திரலோகப்பட்டணம் வருகின்றார். இந்திரலோகப்பட்டணம் வருகின்ற போது ஆமம்மா இங்க இந்திராணி அழுது புலம்புகின்ற. ஆமா இங்க ஒரே அழுக. நாம் பிள்ளையாக அம்மா இந்த மாதேந்திரி பசுவை வளர்த்தேன். அது மதிமயங்கி இருக்கு. ஆமா ஒரே மதிமயக்கமா இருக்கு. ஆமா அழுது புலம்புகின்ற போது ஆமா ஐயா அப்படி குரத்தி பெண்ணு போல வந்து கொண்டு அந்த பார்வதியானவள் வந்து கொண்டு அம்மா பார்வதி என்ன சொல்லுகின்ற? அம்மா சொன்னா அப்பதான் சொல்லுகின்ற எப்படி அம்மா? அம்மா ஏ இந்திராணி அம்மா உனக்கு என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? உனக்கு குறி சொல்ல போறேன். ஓ எனக்கு குறி சொல்ல போறியா அம்மா? ஆமா நான் பராஜயப்பட்டுக்கிட்டு கிடக்கேன். சரி எனக்கு குறிய வேண்டாம் உத்தரவும் வேண்டாம். என் பசுமாட்டை பத்தியா சரி மயங்கி இருக்கு. என் மனசு படக்கு அடிக்கு. சரி எனக்கு இந்த நேரத்துல குறி எதுக்கும்மா? அப்படி நீ இந்திராணி சொன்ன உடனே ஆமா ஐயா அம்மா பார்வதி பார்க்க சரி அம்மா ஏ இந்திராணி என்னம்மா உன் கையை கொண்டம்மா நான் குறி சொல்லுகின்றேன். என் கையை நீட்டக்கூடிய அளவுலயா நான் இருக்கேன் அப்படி என்று இந்திராணி சொல்லிவிட்டு ஆமா ஐயா பார்வதியிடம் கை நீட்டுகின்றார். கை நீட்டின உடனே அம்மா பார்வதி குறி சொல்லுகின்ற. எப்படிம்மா குறி சொன்னா? ஏ இந்திராணி அம்மா நீ அழாத புலம்பாத. இந்த மாதேந்திரி திருவயத்துல அம்மா அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்க போகுது. அம்மா அது எப்படிமா பசுமாட்டு வயிற்றுல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்? அது பகவானோட வாக்கு. ஓ பகவானுடைய வாக்கு. ஆமா அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்பா சந்தோஷம். ஆமா அவளுக்கு பொறுக்க முடியல. அவளுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. அம்மா ஒண்ணும் பேச முடியல. சரி உண்ண முடியல உமர முடியல. அப்படி ஏங்கி அழுவுதா. சரி என்ன பாலகம்ல பிறக்க போறா. ஆமா அப்படி என்று அம்மா பார்வதி சொல்லிவிட்டு அம்மா ஆதி பொண்ணு கையிலே அமர்ந்த போது
அம்மா இந்திராணி நினைக்க என்னம்மா நினைச்சா நம்ம பசுவோட திருவயத்துல அம்மம்மா அழகான ஆண் குழந்தை பிறந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா இந்திரலோக பட்டணத்திலே என்ன செய்தாங்க? என்னம்மா செய்தாங்க? தோழர்கள்லாம் வரவழைத்து இந்திரலோக பட்டணத்தை அலங்கரிக்கின்றார்கள். ஆமா, ஏன்னா பசு வயிற்றுல ஒரு பாதகம் பிறக்க போகுது. ஆமா, அப்படி நினைத்துக் கொண்டு ஆமாம்மா தோழர்கள்லாம் வரவழைத்து இந்திரலோக பட்டணத்தில் என்ன விதமாக பந்தெல்லாம் அலங்கரிக்கின்றானா? அம்மா எப்படி அலங்கரிக்கின்ற? பந்தல் அலங்காரம் அதை பக்கவா சிங்காரோ, பந்தல் அலங்காரம் அதை பக்கவா சிங்காரோ, பந்தல் அலங்காரம் அதை பக்கவா சிங்காரோ, பந்தல் அலங்காரம் அதை பக்கவா சிங்காரோ. கொண்டு வந்து பாதையெல்லாம் அலங்கரித்தார், கொண்டு வந்து பாதையெல்லாம் அலங்கரித்தார், மரத்தை விழுந்தெடுத்து தெருவெல்லாம் அலங்கரித்தார், மரத்தை விழுந்தெடுத்து தெருவெல்லாம் அலங்கரித்தார், மரத்தை கொண்டு வந்து பாதையெல்லாம் அலங்கரித்தார், மரத்தை கொண்டு வந்து பாதையெல்லாம் அலங்கரித்தார், மரத்தை விழுந்தெடுத்து தெருவெல்லாம் அலங்கரித்தார், மரத்தை விழுந்தெடுத்து வாசலெல்லாம் அலங்கரித்தார், மரத்தை கொண்டு வந்து வாசலிலே அலங்கரித்தார், மரத்தை கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்தார். பந்தல் அலங்காரமே சிங்காரோ, பந்தல் அலங்காரோ அதை பகல சிங்காரோ, பந்தல் அலங்காரோ அதை பகல சிங்காரோ, பந்தல் அலங்காரோ அதை பகல சிங்காரோ. இந்திரலோக பட்டணத்திலே தோழர்கள்லாம் வரவழைத்து ஏன்னா ஒரு பசுமாட்டு திருவயத்துல அம்மம்மா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்லி ஆமா பிறக்க போறான்னு சொல்லி ஒரு குறிகார பெண் சொல்லிட்டா. ஆமா, அப்படி நினைத்துக் கொண்டு அம்மம்மா இந்திரலோக பட்டணத்திலே பந்தெல்லாம் அலங்கரித்து பாக்குமரத்தை விளந்தெடுத்து பாதையெல்லாம் அலங்கரித்தார், தென்னை மரத்தை விளந்தெடுத்து எல்லாம் அலங்கரித்தார், வாழமரத்தை கொண்டு வந்து வாசலிலே அலங்கரித்தார், வாசலிலேயே அலங்கரிக்கின்றார்கள். அப்பா கோட்டையை பார்த்தா சரி அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, அப்படி அலங்கரித்த போது ஆமாம்மா அந்த மாதேந்திரி பசுவதுக்கு 10 மாதம் பூர்த்தி பெற்றது. ஆமாம்மா 10 மாதம் பூர்த்தி பெற்று என்ன விதமாக வந்து குழந்தை பிறக்கின்றதானா? எப்படி அம்மா பிறக்கு? அந்த மாதேந்திரி திருவயித்துல என்ன விதமாக வந்து குழந்தை பிறக்கின்றதானா? எப்படி அம்மா? அடிதொடியா வயல் வயது ஆண் குழந்தை வச்சு எடுத்தார், குழந்தைக்கு தான் தண்ணீர் கொண்டு முகம் தொடைத்து, குழந்தைக்கு தான் தண்ணீர் கொண்டு முகம் தொடைத்து, அரையடங்கா செய்தி போதே, அரையடங்கா செய்தி போதே, பின்னே பசுவோட திருவயத்துல அம்மா அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்க
பிறக்கு ஏப்பா அழகான ஆம்பளை புள்ள அது எப்படி பிறக்கு மென் குடும்பி சரி மாறுபதில பூநூல் பூநூல் தங்க பூநூல் தங்க பூநூல் ஆமா சரி ஏட்டு எழுத்தாணியோடு பிறக்கின்றது அப்படி எழுத்தாணியோடு பிறக்கின்றா ஆமா சரி அப்படி ஏட்டு எழுத்தாணியோடு பிறந்து ஆமாம்மா அப்படி ஆண் குழந்தை பிறந்துட்டு சொல்லி இந்திரலோக பட்டணத்திலே அந்த இந்திரலோக பட்டணத்தில பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 21 கிலோ போடுதாங்க ஆம்பளை சிங்கம் பிறந்த மாதிரில பிறந்திருக்கா சிங்கம் பிறந்திருக்கு ஆம்பளை சிங்கம் பிறந்ததுனால 21 கொலவை ஆண் சிங்கம் ஆமாம்மா சிங்கம் சொல்றதே சரிதான் ஆமா சுழி மாறி பிறந்த சுழி மாறி பிறந்தாலும் 21 அடிசங்களும் உருவிடுவா அவ அடிச்சங்கள உருவத்தார பிறக்கா சரி எம்மா என்ன அதுக்கும் ஒரு பிள்ளை வேணும் அது ஆம்பளை பிள்ளை இருந்தாத்தால உருவ முடியும் சரி அதனால ஆமா ஆண் குழந்தை பெண்ணு சொல்லி ஆமா ஐயா 21 கொலவைகள் போட்டு அந்த இந்திரலோக பட்டணத்திலே அம்மம்மா அப்படி என்ன பேர் கொடுக்காங்க என்ன பேர் அம்மா ஏட்டு எழுத்தாணியோடு பிறந்ததாலும் பிறந்ததுனால அந்த ஆண் குழந்தைக்கு என்ன பேர் நாம கொடுக்கின்றார் தெரியுமா என்ன பேர் நாமம்மா சித்திரபுத்திர நயினார் என்று பேர் கொடுக்கின்றார்கள் அவருக்கு சித்திரபுத்திர நயினார் ஆமா சித்திரபுத்திர நயினார் என்று பேர் கொடுத்தாரு எப்படி கொலை கொடுத்தாங்க ஆமா அருமையான பிறப்பு ஆமா சித்திரபுத்திர நயினார் வந்து பிறந்து எப்படி வளர்ந்து வருகின்றார் இந்திரலோக பட்டணத்தில் என்ன விதமாக வளர்ந்து வருகின்றானா எப்படி அம்மா இந்திரலோக பட்டணாக சித்திரபுத்திர நயினார் மாதேந்திர பசுவுக்கு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஆம்பளை பிள்ளை. ஆமா, ஆண் குழந்தை வந்து பிறந்த உடனே அந்த மாதேந்திர பசுபாக்கு என்ன செய்கின்றது? அந்த குழந்தை எட்டி உதைக்கின்றது. எட்டி உதைத்த உடனே சரி, அப்போதான் இந்திரனை பார்க்க நாம் 12 வருட காலமா குழந்தை இல்லாம தவறுந்து ஒரு குழந்தை இருக்கு. ஆமா, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பசுவால் பிறந்த ஒரு குழந்தை. ஆமா, இந்த குழந்தை நீ காலால எட்டி உதைக்க. ஐயோ, மாடு காலால உதைக்க அப்படி நினைத்துக் கொண்டு அம்மா கம்பெடுத்து வந்து அடித்த போது அப்போதான் மாதேந்திர பசு நினைக்க என்னம்மா, இந்த இந்திராணிக்கு ஒரு குழந்தை ஈன்றெடுத்து கொடுக்க வந்தோம், நம்மளே கம்பெடுத்து அடிக்க வாராள அப்படி நினைத்து அம்மா பகவான் நினைத்து முயற்ற போது அந்த பகவானை நினைத்து முறையிட்ட போது பார்த்தார் பகவான். சரி, அப்போதான் கையில இருந்து அம்மம்மா பூந்தேரை அனுப்புகின்ற ஒரு பூந்தேரை அனுப்பினார்.
அனுப்பினார் பூந்தேரை அனுப்பின உடனே அம்மம்மா காமதேச பசுவானது சொல்றார் பூந்தேரில ஏறிக்கொண்டு கையில வந்து அமர்ந்து கொண்டது அம்மம்மா கையிலே வந்து அமர்ந்த போது இந்திராணி பார்க்க அம்மம்மா இந்த சித்திரபுத்திர நைனாரு அம்மா வாய் நல்ல கையெடுத்து வலது கண்ணம் முத்தமிட்ட ஏந்தி நல்ல கையெடுத்து இடது கண்ணம் முத்தமிட்ட அப்படி மாறி மாறி முத்தமிடுகின்ற போது அம்மம்மா இந்திராணிக்கு என்ன செய்கின்றது அம்மா என்னம்மா செய்தது பாலமுருதம் சுரந்தது அம்மா பாலமுருதம் சுரந்தவுடனே இந்த சித்திரபுத்திர நைனாருக்கு அம்மம்மா பாலமுருதம் தான் ஊட்டி ஊட்டி அப்படி சீராட்டி உராட்டி அம்மையா உத்தமியா வளர்த்து வருகின்ற அம்மா பிள்ளைய வளர்த்து வாரா ஆமா இந்த காமதேச பசுவானது அம்மம்மா குழந்தை ஈண்டெடுத்து கொடுத்து விட்டு சரி கையில வந்து அமர்ந்து கொண்டது அம்மம்மா அம்மா இந்திராணி பார்த்தா இந்த சித்திரபுத்திர நைனாருக்கு அம்மையா பாலமுருதம் தான் கொடுத்து பூமியிலே விட்டு சொன்னா பாதங்கள் லோகம் என்று சித்திரபுத்திர நைனாரு அம்மா தரையிலே விட்டு சொன்னா கண்டைக்கால் லோகம் என்று தோளாதிலே தொட்டில் கட்டி கொடையதிலே நடைபெறத்து மார்பதிலே தொட்டில் கட்டி பிள்ளைய மடியதிலே நடைபெறத்து பூமியிலே விடல அம்மா புள்ள பூமியில கால் படல ஐயா ஆமா அவளை சொந்தமா வளர்க்கா ஆமா சித்திரபுத்திர நைனார வளர்த்து வருகின்ற போது அம்மம்மா மூன்றாவது வயதாதிலே வயதில்ல சித்திரபுத்திர நைனார் அம்மா மூன்று விளையாடி வருகின்ற இரண்டாவது வயதாதிலே வயதில்ல அவரு இருந்து விளையாடி வருகின்ற ஆமா புள்ள தத்தக்கா புத்தக்கா இருந்து விளையாடுது ஆமா அந்த சித்திரபுத்திர நைனார் அம்மம்மா மூன்றாவது வயதாதிலே வயதில்ல முடியறைக்கு காது குத்தி காதுக்கு கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்புமிட்டு தங்கத்தாலே அரங்கானமா வெள்ளியாலே அரஞ்ச கொடியா சித்திரபுத்திர நைனாரு அம்மம்மா நான்காவது வயதாதிலே வயதில்ல நடந்து ஓடி பிராயமா இருக்காரும்மா அது மட்டுமல்ல சித்திரபுத்திர நைனாரிடம் அன்று ஒரு காலத்துல சாட்சாதி சூப்பர்மான் சொல்லியிருக்காரு எப்படிமா சொல்லியிருக்காரு தேவரனுக்கும் இந்திரனுக்கும் அம்மா நீ குழந்தையாக பிறந்து வளர்ந்து நீ கைலைக்கு எப்ப வரணும்னு நினைக்கியோ அம்மா அன்னைக்கு நீ கைலைக்கு வந்து விடலாம் ஆமா நீ வாட்டி கைலைக்கு வந்து கைலை வந்து உனக்கு சொந்த வீடு மாதிரி ஆமா சாட்சாதி சூப்பர்மான் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு அம்மா சித்திரபுத்திர நைனார் அம்மா நான்காவது வயதாதிலே வயதில்ல நடந்து ஓடிய பிராயமாக இருக்காரு 5 வயது தான் முடிந்து இந்திரனும் இந்திராணிய மனசில் நினைக்க என்னம்மா நம்ம சித்திரபுத்திரனுக்கு அம்மா நைனாருக்கு வயதோ 6 வயது ஆகுது அம்மா 6 வயதாச்சு அதனால அம்மா ஒரு குழந்தை தாய் தந்தைகிட்ட இருந்தா எப்படி இருப்பா அம்மா நல்லா குண்டு இருப்பான் பிள்ளை சரி என்ன தாய் ஊட்டுவா சரி தகப்ப ஊட்டுவாங்க நல்லா சாப்பிடுவான் சரி படுத்து தூங்குவான் புள்ள குண்டு இருக்கும் சரி அதனால அம்மா நம்ம பிள்ளைக்கு 6 வயது ஆகுதம்மா பிள்ளைக்கு அறிவு வளரும்னு சொன்னா அம்மா நம்ம பாடக சாலையில போய் சேர்க்க வேணும் பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கணும் ஆமா அப்படி நினைத்துக்கொண்டு சித்திரபுத்திர நைனார படிக்க வைக்க நினைத்துக்கொண்டு வாத்தியாரை எப்படி அழைக்கின்றானா எப்படி அம்மா அழைத்தான் வாருமையா வாத்தியாரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வாருமையா வார்த்தை